எச்சரிக்கை தடை செய்யப்பட்ட பகுதி. இது உண்மையான அமானுஷம் நிறைந்த ஒரு கதை. இது உண்மையாகவே நடந்த கதை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நம்ம கதைக்குள்ளே போகலாம். நள்ளிரவு நெருங்கி கொண்டிருந்த சமயம். ஊரே அடங்கி இருக்க நிசப்தம் அந்த இருளை விழுங்கி கொண்டிருந்தது. பௌர்ணமி என்று கூட தெரியாத அளவிற்கு இருள் அந்த காட்டை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு கார் அந்த வளைவு பகுதியில் மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. அருகே எந்த ஒரு வீடுகளோ மனித நடமாட்டமோ இருப்பதற்கான அறிகுறிகள் இருப்பதால் ஏதும் தெரியவில்லை. அங்கு எச்சரிக்கை தடை செய்யப்பட்ட பகுதி என்று இரும்பு பலகையில் எழுதப்பட்டிருக்க அதை ஒரு மரத்துண்டு தாங்கி நின்றது. முன்பக்க விளக்கில் பலகை தெரிந்த போதிலும் காரை ஓட்டும் நபர் அதை பார்த்ததாக தெரியவில்லை. பார்த்தாலும் அதை ஒரு பொருட்டாக மதித்ததாக தெரியவில்லை. அந்த காரின் முன்பக்க விளக்குகளை தவிர அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு சென்று கொண்டிருந்தது. ஏதோ பல நாட்கள் வந்து பழக்கப்பட்டது போல அந்த கார் சீராக சென்று கொண்டிருந்தது. சுற்றிலும் கிட்டத்தட்ட 100கணக்கான ஏக்கர் கணக்கில் தேக்கு மரங்களும் சவுக்கு மரங்களும் சூழப்பட்டு முற்றிலும் இருளை தன் சொந்தமாக்கி கொண்டிருந்தது அந்த காடுகள். அந்த காற்றுக்குள் நுழைந்தால் நமக்கே வழி தப்பி போய் திரும்புவோமோ என்ற கேள்வி அனைவர் மனதிலும் நிச்சயம் எழும். அந்த மரங்கள் வீசும் காற்றில் உராய்ந்த ஒருவித சப்தத்தை எழுப்பி பயங்கரத்தை உருவாக்கியது. ஆந்தைகளும் கோட்டான்களும் அலறி அந்த காட்டை மேலும் பயங்கரமாக காட்டியது. ஆனால் அதையெல்லாம் தன்னை பாதிக்காது என்பது போல அந்த கார் ஓட்டினர் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அந்த காரின் முன்பு கண்ணாடியின் மேல் கருப்பு நிறத்தில் உருவம் ஒன்று விழ அந்த கார் சட்டென பிரேக் பிடித்து நிற்க அந்த உருவம் கீழே உருண்டு காரின் முன்பக்கம் விழ அதன் கண்கள் இரண்டும் ஜொலித்தது. யார் அதை பார்த்தாலும் முதலில் அரண்டுதான் போவார்கள். அந்த நபரும் முதலில் அதிர்ச்சியில் பதற்றமடைய நன்றாக உற்று பார்த்தபொழுதுதான் அது ஒரு காட்டு பூனை இரையை துரத்தி கொண்டு ஓடி வருகையில் காரின் மேல் விழுந்தது. அவன் பயம் கோபமாக மாறச்சு என்று விரட்ட அந்த பூனையும் இருட்டில் தனது இரையை தேடி மியாவ் என்று கத்திக்கொண்டே ஓடியது. மீண்டும் கார் வேகம் எடுக்க அடுத்த 10வது நிமிடத்தில் அந்த சவுக்கு தோப்பிற்குள் உள்ள சிறிய கரடுமுரடான பாதையில் மெல்ல செல்ல துவங்கியது. 5 நிமிட பயணத்திற்கு பின்பு அந்த கார் மிகப்பெரிய அரண்மனை போன்று இருந்த வீட்டு கேட்டின் முன்பு நின்றது. அங்கு அப்படி ஒரு காட்டேஜ் இருப்பது யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அப்படி ஒரு காட்டேஜ் இருக்கிறது என்ற சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் அப்படி ஒரு வீடு இருப்பது தெரியாமல் அந்த சவுக்கு காடுகள் மறைத்து கொண்டிருந்தது. இல்லை, மறைக்கப்பட்டிருந்தது. பல மர்மங்களும் புதைக்கப்பட்டிருக்கலாம். காரில் இருந்து இறங்கிய நபர் வீட்டின் கேட்டை திறந்தபொழுது அந்த கேட் கிரீச் என்று பயங்கர சத்தத்துடன் திறந்து கொண்டது. அந்த நபர் காரை போர்டிகோவில் நிறுத்த உள்ளே சென்றதும் காரின் இன்ஜின் ஆஃப் செய்யப்பட்டு சிறு சப்தத்துடன் அடங்கியது. அவன் மெல்ல காரின் கதவை திறந்து வெளியே வந்த அச்சமயம் எங்கிருந்தோ ஒரு கோட்டான் பயங்கரமாக அலறியது. அதை கேட்டவன் உள்ளம் சிறிது பயப்படத்தான் செய்தது. பல வருடம் பழக்கப்பட்ட இடம்தான் என்றாலும் இன்று ஏனோ கொஞ்சம் அச்சமாகத்தான் இருந்தது. தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தனது காரில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை தன் வாயில் கவிழ்த்தான். அப்பொழுது அவனது செல்போன் லவ்லி யூ ஆர் மை ஸ்வீட்டி என்ற ரிங்டோனில் அலறியது. அந்த நிசப்தத்தில் அவனது ஃபோனின் ரிங்டோன் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியது. பிரஸ் இந்த ஃபோன் ரிங்டோனை மாற்றி தொலைக்கணும் நினைத்து கொண்டே தனக்கு வந்த அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். சொல்லுடா சரத், இன்னும் நீங்கள் வரலையா? இன்னைக்கு புது சரக்கு ஒன்று மாட்டிருக்குடா. ஃப்ரெஷ் ஃபீஸு. கமலும் ராஜேஷும் வராங்களா? சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆன் தி வே 1 ஓவர் ஆயிரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இன்றைக்கி செம பார்ட்டி பண்ணுறோம், நாங்கள் வந்துட்டே இருக்கோம் என்று பேசி தொலைபேசியே துண்டிக்கப்பட்டது. 30 வயதிற்குள் இருக்கும் அந்த வாலிபன் ஒரு அவசரத்துடன் நடந்து கொண்டே தனது தொலைபேசியை எடுத்து டார்ச் லைட்டை ஆன் செய்தான். அவன் பணக்கார மிடுக்கு அவன் நடையிலேயே தெரிந்தது. மெல்ல போர்டிகோவை தாண்டி உள்ளே செல்ல எத்தனித்த பொழுது பின்னால் யாரோ வரும் சப்தம் கேட்க சட்டென திரும்பி பார்க்க ஒருவரையும் காணவில்லை. எல்லாம் பிரமையாயிருக்கும், நம்மை தவிர வேற யார் இந்த வந்துவிடப் போகிறார்கள் என்று நினைத்து மிதப்பாய் சிரித்து கொண்டே தன் கையில் இருந்த சாவியில் அந்த தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட கதவினுள் நுழைத்தான். 2 முறை அந்த சாவியை திருகியதும் அந்த கதவு திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்ததும் காரிருள் மொத்தமும் குத்தகை வாங்கி கொண்டது போல் அந்த வீடு இருளை சுமந்து கொண்டிருந்தது. தட்டு தடுமாறி சுவற்றை தடவிக்கொண்டே
ஒரு சுவிட்சை தட்ட அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பரவியது. உள்ளே உயர் ரக சோபாக்களும் தேக்கால் இழைக்கப்பட்ட பொருட்களும் இறைந்து கிடந்தன. உள்ளே சென்றவன் ஷோபாவில் அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தனது கைகடிகாரத்தை பார்க்க அது சரியாக 11:35 என்று காட்ட கண்களை மூடி 5 நிமிடம் அமர்ந்தவன் அங்கே இருந்த அலமாரியில் இருந்த பாட்டில் எடுத்து மீண்டும் ஷோபாவில் அமர்ந்து அதிலிருந்த திரவத்தை தன் வாயில் கவிழ்த்தினான். அந்த திரவத்தை முழுவதும் காலி செய்தவன் 15 நிமிடங்களில் அவன் புது உலகத்தில் பறக்கத் தொடங்கினான். மெல்ல எழுந்த அரைகுறை நிதானத்துடன் அவன் அது அறையை நோக்கி செல்லும் நேரம் சரியாக ஒரு அழைப்பு வர அதை பார்த்தவன் ஹூ ஷிட் என்ற அழைப்பை எடுத்து காதில் வைத்து பேச ஆரம்பிப்பதற்குள் அவன் தொலைபேசி தனது நெட்வொர்க்கை இழந்தது. இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் தொடர்பு கொள்ள முயன்ற பொழுது, தயவு செய்து உங்கள் நெட்வொர்க்கை சரிபார்க்கவும் என்ற பெண்ணின் குரல் அவனுக்கு பதிலளித்தது. சி, இந்த டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது என்று தனது காலை தரையில் உதைத்தான். சரி, மாடிக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று நினைத்தவாறே மெல்ல மாடிப்படிகளை நோக்கி தள்ளாடியபடி நடைபோட அவன் பின்னே யாரோ தொடர்வது போல அவன் திரும்பி பார்க்கும் பொழுது ஒருவரையும் காணவில்லை. தன் தோலை குலுக்கிக் கொண்டு மெல்ல மேலே நோக்கி நடந்தான். 2 அடுக்குகளை கொண்ட அந்த வீடு நள்ளிரவில் பயங்கரமாக இருக்க அது அவனை பாதித்ததாக தெரியவில்லை. மொட்டை மாடிக்கு வந்தவன்தான் தொலைபேசியை எடுத்து மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்க அதே பதிலை தான் திரும்பவும் வர இப்பொழுது என்ன செய்வது என்று நினைத்தவனுக்கு ஏமாற்றம் மிஞ்சியது. ஷிட், அப்போ தானே பார்த்துக்கலாம் என்று முன்புறமாக நின்று கொண்டிருந்தவன் கீழே பார்த்தவன் அதிர்ந்தான். அவனுக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் மெல்ல நடந்து வீட்டுக்குள் வருவது போல தெரிய கண்களை கசக்கி கொண்டு மீண்டும் பார்க்கையில் அந்த உருவம் அங்கு இல்லை. ஒருவேளை அவளாயிருக்குமோ? நோ சான்ஸ், அவளைத்தான் லாக் பண்ணி வச்சிருக்கோமே என்று எண்ணியவன் தண்ணி கொஞ்சம்